தீவிரவாதிகள் அவங்க கேள்விப்பட்டு எங்கோ தூரத்திலிருந்து பெரிய பெரிய ஆயுதங்களோடு வந்துட்டாங்க எங்களை தாக்குவதற்கு. அந்த மாதிரி எங்களை அடிச்சு கொண்டுறணுன்ற மாதிரி வெறியோடு வந்தார்கள். அதாவது மரணத்திற்கு எங்களுக்கு ஒரு அடி தூரம் தான் இருந்தது. அந்த ஆண்டவர் எங்களை கைவிடவில்லை, அவங்ககிட்ட ஒப்பு கொடுக்கவும் இல்லை. ஆண்டவர் கூட இருந்தனால் அற்புதமாய் தப்ப வைத்தார். இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்ததை என் ஊழிய பாதையில் நான் அதை அனுபவித்திருக்கிறேன். ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, ஆபத்து நம்ம பக்கத்து வரைக்கும் வரும், நம்மளை தொட முடியாது. என் ஆண்டவர் கூட இருக்கிறார், பாதுகாக்கிறார். அவர் தான் உங்களை பார்த்து சொல்றார், என் மகனே மகளே பயப்படாத, ஒருவனும் உனக்கு தீங்கு செய்ய முடியாது. நீ வேலை செய்கிற இடத்துல உனக்கு தீங்கு செய்ய முயற்சி நடக்குதா? உன் வியாபாரத்தை அழித்து விடலாம் நீ தீங்கு செய்ய அவங்க திட்டம் போடுறாங்களா? உங்களுடைய ஊழியத்தை அழிச்சு உங்களை நிர்மூலம் பண்ணிடணும் நீ பொல்லாத மனிதர்கள் இருதயத்தில் யோசிக்கிறாங்களா? ஒன்றும் பயப்படாதங்க, ஆண்டவர் கூட இருக்கிறாரு. ஒருவரும் தீங்கு செய்ய முடியாதபடி அவர் பாதுகாப்பார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது. எனக்கு தீங்கு செய்ய ஒருவனும் என்மேல் கைப்படுவதில்லை. ஏனென்றால் நீர் என் கூட இருக்கிறேன். என் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற இந்த மகன் இந்த மகளை ஆசீர்வதியும், அற்புதம் செய்து சூழ்நிலைகளை மாற்றி மகிழ பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா.